ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம், வாமன அவதாரம் தொடர்ச்சி பார்க்கிறோம். பலி மகாராஜா தானத்துக்கு தயாராகி சங்கல்பம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சுக்கராச்சாரியாருக்கு அது பிடிக்காம போச்சு. இதனால தான சங்கல்ப சடங்க வாமனர் நானே செய்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ ஜலபாத்திரத்துல இருந்து அந்த கெண்டி அதுல இருந்து கையில நீர் எடுத்துக்க சொல்றார் வாமனர். இதை பார்த்த சுக்கராச்சாரியார் பொறுக்க முடியாம அந்த நீர் வார்க்கும் கெண்டி இருக்க அதோடைய தண்ணீர் வெளியே கொட்டுற அந்த பகுதி, அந்த குழாயில போயிட்டு சூட்ச்ம வடிவம் எடுத்து தண்ணி கொட்டாதபடி போய் உட்கார்ந்து தடுத்தார். சின்ன வண்டு மாதிரி போய் அமர்ந்துகிட்டார். அவருடைய வஞ்சனை வாமனனுக்கு புரிஞ்சது. வாமனர் இடுப்புல இருக்கிற ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து வாரத்துல செருகவும் சுக்கராச்சாரியருடைய ஒரு கண்ணு அதுல செதறி போயிருது. ஒரு கண்ணு போச்சு. இப்போ ஒரு கண்ணு தான் அசுரனுக்கு இருக்கு. அசுர குருவுக்கு ஒரு கண் தான் இருக்குங்கிறது லீட் பண்றவர், அதாவது வழி நடத்துறவர் தான் குரு. கலிகாலத்துல அத்தனை பேரும் கையில செல் தான் வழிகாட்டிங்கிற மாதிரி செல்ல கையில பிடிச்சிட்டே அலைகிறாங்க. அது கூட அசுர குரு தான், அதுக்கும் ஒரு கண் தான் இருக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் கெட்டதுகளுக்கு கைடு பண்ணுதோ ஒரு ஒரு கண் உள்ள மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. அதாவது ஒரு வீட்டுல காத்தால எழுந்தாச்சுன்னா எல்லாம் குடும்பத்தோட தயாராகணும். பக்தி பண்றதுக்கு, நாமம் பாடுறதுக்கு, பூஜை ரூமுக்கு போக தயாராகணும். குடும்பத்தோட டிவி முன்னாடி உட்கார்றது, செல் முன்னாடி உட்கார்றது, இதெல்லாம் என்னன்னா அந்த சுக்கராச்சாரியார் கைடு பண்றார், அவங்கள வழி நடத்துறார். தப்பான பாதைக்கு போறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவருக்கு கண் செதறி போயிருச்சு. வாமனர் மூலமா இப்போ அந்த சடங்கு நடக்குது. சங்கல்பம் முடிஞ்சதும் வாமன ரூபம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளருது, பெருசாகுது. அப்படியே உலகத்தையே தன்னுடைய உருவத்தால பகவான் மூடிட்டார். உலகத்துக்கு வெளியேவும் அவர் இருக்கிறார். பார்க்கும்போது உலகம் அவர் முன்னாடி ஒரு 10 அங்குலம் அளவுக்கு சின்னதா சுருங்கி கிடக்குது. எப்பவுமே உலகம் பெருசு தான். ஆனா கடவுள் முன்னாடி அது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பூமி மேல ஒரு எறும்பு நடந்து போனா எவ்வளவு சின்னதா தெரியுமோ அப்படி ஆயிப்போச்சு. ஜீவராசிகள்லாம் பொடுசு பொடுசா இருக்கிறாங்க. இது ஆதிசங்கரர் இந்த விஷயத்தை விளக்குற போது 10 அங்குலம் அளவுக்கு உலகம் போயிருச்சு. அவ்வளவுதான் இந்த பூமிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்கு. பகவானுக்கு எல்லாமே சொந்தம். 10 அங்குலமும் பகவானுக்கு தான் சொந்தமானது. இந்த விரல்களுக்கு தான் அங்குலி அப்படின்னு பேர் உண்டு. நம்மகிட்ட 10 விரல் இருக்கு. இந்த 10 விரலும் பகவானை வணங்குறதுக்காக தரப்பட்டிருக்கு. பகவானை வணங்கணும் அப்படின்னா அவருக்கு இணங்கி அவருக்கு தொண்டு செய்யணும்னு அர்த்தம். அதுக்கு தான் 10 விரல். சாப்பிட்றதுக்கு தரல. அப்போ அவ்வளவு சிந்தைக்குரிய பகவான வந்தன பண்ணு அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். வேதங்கள் பரமாத்மாவை நிரூபிக்கிறதுக்கு தடுமாறுது. ஆனா எது பகவான் இல்லை அப்படிங்கிறத வேதம் ரொம்ப தெளிவா சொல்லிடுது. ந இதி ந இதி, இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு உறுதிப்படுத்துது. எனவே வர்ணிக்க இயலாத சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைவனை நம்மால வந்தனை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திருவடியில அளந்த போது உலகம் அதுல அடங்கி போயிருச்சு. அப்போ பலியுடைய மகன் ஒருத்தன் உண்டு, நமுச்சின்னு ஒருத்தன் உண்டு. அவன் பகவான் பாதத்தை அளக்கிற போதே பிடிச்சுக்கிட்டான். காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, தப்பா அளக்கிங்க, எங்க அப்பா காலை வச்சு அளங்க, இந்த மாதிரி ஏமாத்துற வேலைலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னா. ஆனா பகவான் அதை காதலே போட்டுக்கல. அவர் பாட்டு காலை சர்ன்னு தூக்கிட்டார். தூக்கியாச்சுன்னா அவன் வெளியே தெரிச்சு போய் விழுந்துட்டான். ஒரு பாறைக்குள்ள புகுந்துட்டான்.
பகவானுடைய கால பிடிச்சதுனால அந்த நமுச்சிக்கு வந்து இரையாக பிறக்கிற வாய்ப்பு வந்தது. அது பாறைக்குள்ள இப்பவும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்குது. பாறைக்குள்ள தண்ணீர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நல்ல ஈரப்பதத்தோட தேரை வந்து கல்லுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் மரணம் இல்லாம அது வாழுதுன்னா, பகவான் கால பிடிச்சதுனால, அந்த ஸ்பரிசத்தால. அ சிற்பிகள் வந்து சிலை செதுக்குறபோது கல்ல தட்டி பார்த்துட்டு, "இது தேர விழுந்த கல். இதுல செதுக்க வேண்டாம்" அப்படிம்பாங்க. ஏன்னா, அசுர வாரிசு அதுக்குள்ள இருக்குது. இப்போ வாமனர் 2வது அடிய தூக்குறார். பிரம்மலோகம் வரைக்கும் கால் போயிருச்சு. 3வது அடி வைக்கிறதுக்கு அப்படி சுத்தி பார்க்குறார். இடமே இல்ல. இடம் பார்த்தார். அ அந்த சமயம் அசுரர்கள் அத்தன பேரும் வாமனர்ட்ட போரிடலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களோட வாராங்க. அசுரர்களுக்கு வாயில வர வார்த்தை பூரா அவங்களுக்கு மந்திரம் எதுன்னா, கெடுக்கிறது, கொல்றது, நாசம் பண்றது, காலி பண்றது. இதுதான் அவங்களுக்கு மந்திரம். ஆளாளுக்கு அப்படி வார்த்தைகள சொல்லிட்டு கத்தி ஓடி வராங்க. பலி மன்னன் அவங்கள தடுக்கிறான். "சும்மா இருங்க. தேவையில்லாம மோதிட்டு நஷ்டம் அடையாதீங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். திருப்பி அனுப்புறான். வாமனர் சொல்றார் இப்போ, "ஏ ராஜன், என்னாச்சு? 3 அடி இடம் தருவேன்னு சொன்னேன். அப்படி சங்கல்பம் பண்ணேன். ஏன் இப்படி கபடம் பண்ற? என்ன ஏமாத்த பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இங்க கவனிக்க வேண்டியது யார் கபடன்னு நமக்கு யோசனை வரும். பலி உண்மையா இருக்கிறான். ஆனா பகவான் அவன கபடன்னு இங்க கூப்பிடுறாரு. 7 வயசு பையனா வந்துட்டு பூமிய அளக்கிறேன்னு சொல்லிட்டு, அடம் பண்ணிட்டு 3 அடி போதுன்னு வேற அடம் பண்ணிட்டு, இப்ப விராட ரூபம் எடுத்து உலகத்த அளந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேள்வி வரும். உலகத்துல அத்தன பேருக்கும் ஆதிக்க உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. என்னுடையது, என்னுடையது, எங்க இது? கடல கூட விட்டு வைக்கல. அ இலங்கை இது எங்க ஏரியாங்குது. ஒவ்வொரு நாடும் இது எங்க ஏரியா காயம். எல்லா இடத்தையும் இப்போ பங்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த திருட்டுத்தனத்த தான் பகவான் வந்து கபடம் அப்படின்னு சொல்றாரு. கள்ளத்தனம். அத்தன பேருக்கும் ஆதிக்கம் பண்ற புத்தி இருக்கு. அ கடவுள வேணா என் கடவுள்னு சொல்லலாம். எங் அந்த மாதிரி ஆன்மீகமா போட்டி போட்டா தப்பில்ல. இங்க கடவுள் கொடுத்தத பங்கு போடுறேங்கிற பேர்ல ஆதிக்கம் பண்றாங்க. யாருடையத யார் ஆதிக்கம் பண்றது? யாரும் வரும்போதும், போகும்போதும் ஒண்ணும் கொண்டு வரல. எம்ப்டியா வந்தாங்க. நடுப்புல இத்தன ஆதிக்க புத்தி வந்துருச்சு. அந்த உணர்வோட செயல்படுறாங்க. பகவான் தான் ஆக்குறார், காக்குறார், போக்குறார். இந்த 3லயும் உலகத்துல யாருக்கும் ஒரு பங்கு கூட கிடையாது. ஆனாலும் பகவானுடையது, பகவானுடையவன் அப்படிங்கிற நெனப்பு ஒருத்தருக்கு கூட இல்ல. இதத்தான் வாமனர் கபடத்தனம் அப்படிங்கிறார். கருப்பையில இருக்கிறபோது ஜீவன் கடவுள வணங்கி, "இனிமே நான் உங்க தாசன். என்ன காப்பாத்துங்க, கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லுது. வெளிய பிறந்த பிறகு கடவுள மறந்துருது. இதுதான் கபடத்தனம். பகவானுக்கு பணிந்தா அந்த பணிவுல தான் ஞானம் வந்து தொடங்குது. பணியாமை அப்படிங்கிறது அஞ்ஞானம். அஞ்ஞானத்துல இருக்கிற அஞ்ஞானம். அதாவது மோகம். அஞ்ஞான மோகம். பகவான் தம்முடைய அருளால அறியாமைய போக்குறார். அதனால தான் "அவன் அருளால் அவன் தாள் வணங்கி" அப்படிங்கிறாங்க. மனுஷன் இறைவன வந்து அறியாமையால எடை போடுறான். அறிவு அவன அப்படி ஆக்கிருது. பகவான் 2 அடியில பலியுடைய ஆணவமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டார். வாமனர் சொல்றார், "மன்னா 3 அடி நிலம் தருவேன்னு சொன்னேன். அதுக்காக சங்கல்பமும் பண்ணேன். இப்போ எங்க என்னுடைய 3வது அடிய வைக்கலாம்?" அப்படின்னு கேட்கிறார். பகவான் பாபம் இல்லாதவர். பலி சக்கரவர்த்திய அவரு கொல்லல. பகவான் பொதுவா யாரையுமே கொல்றது கிடையாது. அவன் செய்த பாவம் அவன கொல்லுது. கொல்ல வைக்குது. பகவானுடைய விராட ரூபத்த பார்த்த பலிராஜா கொஞ்சம் நடுங்கித்தான் போயிட்டான். அவனுடைய மனைவி விந்தியாவளி சத்துவ குணத்திலே ஊர்னவா. அவ இப்ப பேசுறா. "இறைவா,
நடப்பவை அனைத்துமே உங்கள் செயல்தான். தனது சொந்த சரீரத்தின் மேல கூட ஒரு ஜீவனுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறதுனால தான் அதை கடைசி காலத்துல எரிக்கிறாங்க, தகனம் பண்றாங்க. நான் இந்த உடல் அப்படிங்கிற நெனப்பு அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனா உடல விட வேண்டி வருது. கொண்டு போக முடியல. நான் தான் அதுங்கிறாங்க. ஆனா கொண்டு போகாம விட்டுட்டு போறாங்க. இதுவரைக்கும் உடல நான்னு சொன்னவன், அவனுடைய உடல தகனம் பண்றபோது, அந்த உடல் எதிர்க்கணுமே! அதுக்கு உரிமை அந்த உடம்புக்கு இல்லன்னு நல்லா தெரியுது. ஜீவனுக்கு தன் உடல்ல கூட உரிமை இல்லாத போது, சம்பத்து, சந்ததி அப்படிங்கிற உரிமை எங்கேருந்து அவனுக்கு வரும்? ஜீவன் வீணாக சரீரத்தையும், செல்வத்தையும் தனக்கு சொந்தம்ன்னு கொண்டாடிட்டு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கான். அதுல உண்மையே இல்லைங்கிறது நல்லா தெரியுது. இப்படி அந்த அம்மா சொல்றாங்க. பகவத்கீதை தர்ம அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்குது. முதல் சொல் தர்ம, இறுதி சொல் மம. அ கீதை முழுவதையும் பகவான் இந்த வார்த்தையில அடக்கியிருக்கிறார். தர்மத்தில மமன்னா எல்லாருக்கும் தெரியும். என்னுடையது. மம தர்ம அப்படின்னா, என்னுடைய தர்மம் என்னன்னு பார்க்கணும். தர்மம்ங்கிறது நற்செயல், சத்காரியம். என் கையால சத்காரியம் மட்டும் தான் செய்வேன். என்னுடைய சரீரம் எனக்கு கிடையாது. சத்காரியத்துக்காக தரப்பட்டிருக்கு. தர்மம் பண்ண தரப்பட்டிருக்கு. அப்படின்னு நினைக்கிறேன். மம தர்ம என்னுடைய தர்மம். அதாவது ஜீவனுடைய தர்மம் என்ன? பகவானுக்கு தாசனா இருக்கிறது. பகவானுடைய தாசனுக்கு தாசனா இருக்கிறது. ஹரி, குரு, வைஷ்ணவர்களுக்கு தொண்டு பண்றது. இதுதான் தர்ம அப்படின்னு அர்த்தம். மம தர்ம. இத பகவத்கீதை நமக்கு நேரடியா போதிக்குது. திருதராஷ்டிரன் மாமக அப்படின்னா, கிருஷ்ணர் தர்மங்கிறார், மம தர்மங்கிறார். திருதராஷ்டிரன் மாமக, என்னுடையது, என் புதல்வர்கள் அப்படிங்கிறான். அ அவனுக்கு பூரா எனது எனதுன்னு தோணுது. அதனால பகவான் அவனுடைய எனதுகள பூரா காலி பண்ணிட்டார். இங்க பலிட்ட காலி பண்ண போற மாதிரி அங்க காட்டுறார். அர்ஜுனன் பகவான்ட்ட எப்படி பேசுறான்? "சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவம் பிரபன்னம்" அப்படின்னா. அ என்ன சொல்றான்? இப்ப என்கிட்ட நான் அப்படிங்கிறது இல்ல. நல்லா தெரிஞ்சு போச்சு. அது என்னுடையது இல்ல. இந்த நான் தங்களுடையது. தங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்போ. அ அதனால இனி உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேங்கிற மாதிரி பேசுறான். அதனால தான் பகவான் அவன தனக்கு சொந்தமாக்கி, எனக்கு சொந்தமானவனாச்சேன்னு சொல்லி அவனுக்காக வண்டிய ஓட்டுறார். நீங்க பகவானுக்கு சொந்தமாகிட்டா, உங்க பயணத்த அவர் நடத்துவார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தனக்கு சொந்தமானது பற்றிய அறிவு மனுஷனுக்கு இல்லாம போயிருது. எது தனக்கு சொந்தங்கிற அறிவு அவனுக்கு வேணும். அத தெரிஞ்சிருந்தா, ஊர் உலகத்துல இத்தன சண்டை சச்சரவு ஒருத்தனுக்கும் வராது. ஐநா சபையே சண்டை போடுற ஒரு கூட்டமைப்பு தான். அடுத்தது அணுகுண்ட எப்படி செய்யலான்னு கை குலுக்கிக்கிட்டே தியானம் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஆத்மா வச்சு வாழ்றதுக்காக உணர்வுங்கிறத கொடுத்திருக்கிறார். அதுக்கு வடமொழியில பிரக்ஞை அப்படின்னு பேரு. பரக்ஞ பிரக்ஞானம் அதாவது பிரக்ஞைங்கிறது தான் உணர்வு, ஆத்மா. உணர்வு கொத்து. அது பரமாத்மா கிட்ட நமக்கு வந்திருக்கு. ஆத்ம தளத்துக்கு வந்த பிறகு வந்தவனால மட்டும்தான் ஆத்மா ஆனந்தமயம்ங்கிற உணர்வை உணர முடியும். தன்னிறைவா வாழ முடியும். ஆத்மா பகவானுடைய தாசன். அவருக்காக செயல்படணும் அப்படிங்கிற அறிவை உலகம் தரவே தராது. குரு மட்டும்தான் தருவார். குருவை தவிர யாரும் இதை தர முடியாது. எந்த பல்கலைக்கழகமோ, பள்ளிக்கூடமோ, உறவுகளோ இந்த அறிவை தராது. அவங்க தர்ற அறிவால நமக்கு பிறவிகள் தொடரும். அப்பா, அம்மா தொடருவாங்க. குரு தார அறிவால தான் இதுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும். பக்தி ஆன்மாவுடைய பிறப்புரிமை. மற்றதெல்லாம் சொந்தமற்றது, அந்நியம் அப்படிங்கிறது தெரியுது. யமன் கட்டளை இட்ட உடனே சரீரத்தை விட வேண்டி வரும். அப்படிங்கிற போது எந்த பொருளை ஒருத்தன் உரிமை கொண்டாட முடியும்? சொந்த சரீரத்தையே தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் பொருளை பிடிச்சுக்கிட்டு எப்படி நிற்க முடியும்? சரீரமோ, மனசோ
அத்தனைக்கும் இறைவன் தான் நாதன். என்னுடையது அப்படின்னு சொல்றவன் தத்தளிப்பான். பகவானுடையது அப்படின்னு சொல்றவன் அவர் அருளால கரை சேர்றான். விந்தியாவளி இப்ப சொல்றா, "ஹே பிரபு, உங்களுடைய லீலைகள யாரு தான் புரிஞ்சுக்க முடியும்? தங்களுக்கு தானம் பண்ற அளவுக்கு உலகத்துல யாருக்கு உரிமை இருக்கு? ஆணவம் தான் ஒருத்தன கடவுளுக்கே கொடுக்கிறேன் அப்படிங்கிற பெயர வாங்கும்படி ஆசைப்பட வைக்குது, செயல்பட வைக்குது. என்னுடைய கணவர் ஆணவப்பட்டு நடந்துக்கிட்டார். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சுவாமி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது" அப்படிங்கிறா. இதனால தான் வைஷ்ணவத்துல தானம்ங்கிற வார்த்தைய அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்க. காணிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வைஷ்ணவத்துல இருக்கிற வார்த்தைகளே ரொம்ப ரொம்ப உத்தமமானது. அமுதம் கடைஞ்சு அமரன் ஆகலாங்கிறத பகவான் சொன்னார். அதனால தான் பகவானுக்கு படைக்கிற உணவ வந்து அமுது அப்படிங்கிறாங்க வைஷ்ணவத்துல. இப்ப விந்தியாவளி தன்னுடைய கணவன் பலி கிட்ட சொல்றா, பகவான தல வணங்குங்க. பகவானுக்கு எதிரா ஒவ்வொருத்தனுடைய மண்டையும் போகுது. அதுல ஆணவம் எக்கச்சக்கமா இருக்கும்போது, அதுக்கு தக்க கடவுள விட்டு விலகி, விலகி அந்த தல போய்க்கிட்டு இருக்கு. கடவுளுக்கு சொந்தமான நிலம் நம்ம மண்டை. மண்ணால் ஆனது தான மண்டை. அப்போ அவருடையத நாம எடுத்திருந்தோம். அதுல ஒரு நூல் அளவுக்கு தானம்ங்கிற பேர்ல கொடுக்கிறோம். இதுக்கு காரணம் ஆணவம் தலையில அமர்ந்திருக்கு. ஆணவத்த இறைவன் தரல. அது மனுஷனே சம்பாதிக்கிறான். அந்த ஆணவத்த மண்ணோட மண்ணாக்குங்க. அ மண்ணால் ஆனது இந்த சரீரம். அதன் சூட்சும வடிவம் தான் ஆணவம். ஆணவம் கொண்ட தலைய பகவானுக்கு தந்து, அந்த மரமண்டையில 3வது தலைய வைக்க வைங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த உடம்புல சிரஸ் அதுதான் பிரதானம். தலை வந்து பிரதானம். அதுல வாழ்ற சூட்சும அமைப்பு தான் ஆணவம். ஆணவம் புத்தியில காமமா மாறுது. பகவானுடைய திருவடி நம்ம தலையில பட்டா, காமம் வந்து நசிஞ்சு போயிரும். அடையாளம் இல்லாம போயிரும். மனம், வாக்கு, காயம் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யணும். தலையில அவருடைய காலடி பட்டா ஆணவம் நாசமாகுங்கிறது தெரியுது. கோபியர்கள் கூட இத சொல்றாங்க. "சிரசி தேகினாம் ஸ்ரீகார கிரகா" அப்படிங்கிறாங்க. கிரகம். அதாவது 10:31 5ல வரும். "எங்க தல மேல உங்க கரகமலத்த தடவுங்க" அப்படிங்கிறாங்க. கோபியர்கள்னா யாரு? "கோபிஹி இந்திரியைஹி பக்தி ரசம் பிபதி ச கோபிஹி." தமது ஒவ்வொரு புலன்களாலயும் கிருஷ்ணன மட்டுமே பருகுறவங்க கோபி. இப்போ பலி வாமனர்ட்ட பிரார்த்திக்கிறார். "உங்களுடைய திருவடிய என் தல மேல வைங்க. பதம் திருதீயம்." திருதீயம்னா 3 பாதங்கள. "சிரீஷ்ணம் மே நிஜம்." என் தல மேல வைங்க. 3வது அடி என் தலையில வைங்க. அது உங்களுக்கு அந்நியமா இருந்துச்சு. அது தனிப்பட்டதா செயல்பட்டது. உங்களுக்கு அத ஆட்படுத்தி உள்ள இழுங்க அப்படின்னு சொல்றான். தல வந்து புத்தியோட இருப்பிடம். அதுல சூட்சுமமா இருக்கிற காமம் தான் ஆணவம். நம்ம கடவுள்ட்ட நெருங்க முடியாதபடி தடுக்கிறது உலக ஆசைகள். ஆசைகள் ரொம்ப அனுபவப்பட அது நியாயமானதா மனதுல பட ஆரம்பிக்கும்போது, ஆணவம் அப்படி வளரும். அதாவது ஆணவக்காரன் தன்னுடைய ஆசைகள அதுல செய்யற செயல்கள பூரா நியாயப்படுத்துவான். ஜீவன் வந்து சாஸ்திரங்கள்ல தடஸ்த சக்தின்னு சொல்லப்படுறான். மதில் மேல் பூனை மாதிரி அது. இறைவன நோக்கியும் தாவலாம், உலகத்த பார்த்தும் தாவலாம். அதற்கான சுதந்திரம் அந்த ஜீவனுக்கு தரப்பட்டிருக்கு. உலகை நோக்கினால் காமம், கடவுள நோக்குனா அன்பு. அதான் விஷயம். அ ஹரே கிருஷ்ணா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம்.